Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இருவரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த தலங்கம வீதி விபத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற இந்த வீதி விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். பஸ் மார்க்கமான புறக்கோட்டையிலிருந்து கொஸ்வத்த நோக்கி இன்று பிற்பகல் 12:25 அளவில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொஸ்வத்தையை நோக்கி பயணித்த பஸ் தலங்கம வைத்தியசாலைக்கு அருகில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். வீதியை விட்டு விலகிய பஸ் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள பஸ் தரிப்பிடத்தில் நின்ற பயணிகளுடன் மோதியுள்ளதுடன் பின்னர் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி நின்றுள்ளது. இந்த பஸ் வீதியின் ஓரமாக வந்து கட்டடத்தை உடைத்துக் கொண்டு வந்தது. அதை மாத்திரமே நாம் அவதானித்தோம். சத்தத்தை கேட்டே நான் பின்பு திரும்பி பார்த்தேன். நான் வர்த்தக நிலையத்தில் இருந்தேன். பஸ் திடீரென மின்சார தூணில் மோதியது. அதன் பின்னரே பஸ் நின்றது. பஸ் தரிப்பிடத்தில் இருந்த பயணிகளும் மோதுண்டனர். இந்த விபத்தில் காயமடைந்த குழந்தை உள்ளிட்ட 5 வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் அவர்களில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் 59 வயதான முள்ளேறிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததுடன் உயிரிழந்த மற்றைய பெண் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. මෙම සිද්ධිය නිසා පියෙක් දරුවෙක් සහ තවත් කාන්තාවක් රෝහල් ගත කරලා තියෙනවා. මේ අයගෙන් இந்த சம்பவத்தை அடுத்து தந்தையொருவரும் தாயொருவரும் குழந்தையொன்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் பெண்ணுக்கு பாரிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட உள்ளார். குழந்தைக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. விபத்தில் காயமடைந்த ஆண் 72வது வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றார். වැඩිහිටි පිරිමියා ඔහු දැනට 72 වාට්ටුවේ ප්‍රතිකාර ගන්නවා.